ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? ப்ரூஸோட காமெடி பண்ணிக்கிட்டே சமையல் விளாக் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் சின்ன விளாகாக தான் போடுவேன், ரொம்ப பெருசாலாம் போட மாட்டேன். அதனால ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? என்ன எடுத்துட்டு இருக்கு நீ? என்ன எடுத்துட்டு இருக்குன்ற? என்னது? ஐய் பூரி, அது என்ன பிச்சு போடுற? பிச்சு போட்ட குழம்பா? கொத்தமல்லி குழம்பா? உங்களுக்கு பண்ண தெரியாது. காமெடின்ற பேர்ல எனக்கு சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் கண்டிப்பா செய்யணும். ஐயோ பிச்சு போ. என்ன திட்டல, என்ன திட்டல, அதான் அங்க பனிஷ்மெண்ட். அதான் உனக்கு வருது பாரு, எல்லாரும் சிரிக்கணும்னு சொன்னாங்க. ரிப்பீட் வருது பாரு, அதான் வருது பாரு. நம்ம வீட்ல சண்டே காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மணி வந்து 9:30க்கு மேல ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க. முருங்கைக்காய் நம்ம மரத்துல ஒரு முருங்கைக்காய் ரொம்ப முத்திடுச்சு. ஸோ அதனால பறிச்சாச்சு. உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சிக்கன் போட்டு மறுபடியும் சூடு வச்சுக்க போறீங்க. பாருங்க என் கை பாருங்க, கடாய் மேல எப்படி அதனால இன்னைக்கு சிக்கன் வெந்துச்சா? வெந்துச்சு. போடு 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 போடு. சுடுது. சூப்பரா. ஓகே. காலையிலேயே சண்டே வந்து கோழி வந்து கூடுதோ இல்லையோ, எங்க வீட்டுல வந்து கடாயில கூடிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்க, லஞ்சுக்கு கொண்டு வரேன். மணி ஆகட்டும், இது விளாக் தான், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகேவா? என்ன பிரேக்ஃபாஸ்ட்? கோழி உங்க வீட்டுல கூச்சா இல்லையா? கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு நெத்திலி மீனும் அப்புறம் இறாலும் தான் வாங்கிட்டு வந்தேன். கடைசி வாரம்ல, இது வந்து ஆடி கடைசி வாரம், அதனால மீன்லாம் செம்ம ரேட்டு. அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். இறாலே பார்த்தீங்கன்னா கிலோ 450 ரூபா, நெத்திலி வந்து கிலோ 500 ரூபா, அரை கிலோ 250 ரூபா. ஸோ அதனால நெத்திலி மீன் குழம்பு வச்சுட்டு ரொம்ப நாளாக நெத்திலி மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு, தம்பி வந்து சின்ன மீன் எல்லாமே சாப்பிடுவோம், பெரியவன், அதனால வாங்கிட்டு வந்தேன். இறால் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல, நிறைய பேர் வந்து கடையிலேயே கொடுத்துலாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வருவாங்கல்ல. இறால் வந்து இந்த மாதிரி தோல் எடுத்துடுவோம்ல, எடுத்துட்டு ஒரு நிமிஷம் இந்த குடல் இருக்கும் தெரியுதா, இது எடுக்கணும். இதை எடுக்கணும். இது எடுத்தாதான் இறால் இப்படிதான் க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் நம்ம கடையில க்ளீன் பண்ணிட்டு வரோமா, அது என்ன ஆகுதுன்னா அந்த உள்ள இருக்க குடல்லாம் வந்து எடுக்கவே மாட்டாங்க. அப்படியே இந்த தோலை மட்டும் இப்படி எடுத்துட்டு கொடுத்துருவாங்களா, அது வந்து நம்ம சாப்பிடும் போது ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்கும். ஓகே பாருங்க, அது எடுக்கணும். அதனால நான் இறால்லாம் வந்து க்ளீன் பண்ண கொடுக்க மாட்டேன். மீன் கூட நான் மோஸ்ட்லி வீட்டில் வந்து தான் க்ளீன் பண்ணுவேன். எப்பயாவது ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா வாங்கிட்டு வந்து பண்ணுவேன். ஆனால் இறால் மட்டும் கொடுக்கவே மாட்டேன். பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா ருசிக்கும்ல. இந்த மாதிரி சில பல வேலைகள் எல்லாம் சுத்தமா பண்ணாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், சரியா? இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வேகமா சமைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இறால் வந்து தாளிச்சு விட்டாச்சு. நெத்திலி மீன் க்ளீன் பண்ணிடலாம். வெள்ளரிக்காய் கட் பண்ண சொல்லி அப்படியே இருக்கு. வெள்ளரிக்காய் தானேப்பா உங்களை கட் பண்ண சொன்னேன். சரி, இது பிரிச்சிட்டியா? போட்ட வீடியோ போட்டியா? கவர் பிரிக்கவே இல்ல. அது ஏய் இந்த பிரிச்சிருக்கு. என்ன இது? என்ன எப்படி பிரிக்கணும்? இதுனா இது எப்படி பிரிக்கணும்? எந்த பக்கம் எழுத்து இருக்குதா? அது எந்த பக்கம் தான் எனக்கு என்ன ஆகும். நம்மளுக்கு தேவை உள்ள இருக்கிற பொருள். என்ன தலைகீழ பிரிச்சு வச்சுக்கிற? டப்பாவே தலைகீழ கவுத்து வச்சுக்கிற? டப்பாவை தலைகீழ பிரிச்சானா நேரா பிரிச்சானா? நம்மளுக்கு தேவை உள்ள இருக்க பொருள் வந்துச்சா, அவ்வளவுதான். இப்படியா பிரிப்பாங்க தலைகீழ? நீங்க வந்து இந்த பாக்ஸ கூட 10 வருஷம் எடுத்து வச்சுக்கிட்டு சுத்துறீங்க. பார்சல் அனுப்பி விடு யாருன்னா போடு. அந்த பாக்ஸ கூட 10 வருஷம் தூக்கி வச்சிருப்பீங்க, அதனால நீங்க நேரா பிரிப்பீங்க. ஒரு பார்சல் பிரிக்கணும்னா இது கரெக்ட்டா பார்த்தேன். ஓகே, இது தலைகீழ பிரிச்சு வச்சுக்கிறீங்கடா. இந்த குறை சொல்லதான் ஆளை காணமேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, குறை கண்டுபிடிக்கிற ப்ரூஸ் எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஓகே, நல்லா இருக்குல்லப்பா மைல்டா? என்னடா என்னாச்சு? மணி என்னாச்சு இன்னைக்கு சண்டே லஞ்ச்? மணி என்ன ஆகுமோ அதான் ஆகும். மணி 1 டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு உங்களை என்ன சொன்ன, அந்த வெள்ளரிக்காவை தானே கட் பண்ண சொன்னேன்.
வெள்ளரிக்காவியா? வாங்கிட்டு வந்த கவர்ல கூட பிரிக்கல. வெள்ளரிக்காய் எதுக்கு கட் பண்ண சொன்ன? சாப்பிடுறதுக்கு தான் கட் பண்ணுவாங்க, வேற எதுக்கு பண்ணுவாங்க? சாப்பிடுறதுக்கா? ஜூஸ் போட்டுடலாமா? போனை ஒரு பத்திரமா வச்சுக்கிறது இல்ல. இவ்வளவு நேரம் போனை தேடுறட்டு அதுல கொஞ்சம் டைம். சரி, என்ன மட்டும் குறை சொல்ல சொன்னா நல்லா வண்டி வெள்ளரிக்காய் ஜூஸ் போட்டுடலாமான்னு கேட்டேன். முதல்ல கட் பண்ணாதான் ஜூஸே போட முடியும். வெள்ளரிக்காய் ஜூஸ் போடுறாங்களாம், ஜூஸ். ஓ, கட் பண்ணிட்டேன். இல்ல, என்ன மட்டும் ஒரு அட்டை பாக்ஸ் பிரிக்கிறதுக்கு எப்படிலாம் பிரிக்கிற? அங்க எதுக்கு அவ்வளவு நேரம் அதை போக்கஸ் பண்றீங்க? யாரும் வெள்ளரிக்காவை அவ்வளவு நேரம் பார்க்க மாட்டாங்க. ஒரு இறால் குழம்பு, ஒரு மீன் குழம்பு, இது எறா குழம்பு, இது என்ன குழம்பு? போங்க போங்க. என்ன பண்றீங்க? நான் என்னத்த சொல்லுவேன், இதெல்லாம் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. கவுண்டமணி சந்தையில மிஞ்சின காமெடி இதெல்லாம். வெள்ளரிக்காவை வந்து கட் பண்ணுங்கப்பான்னு சொன்னா எண்ணெய் கடாய் உள்ளயும் மீன் சட்டி உள்ளயும் வெள்ளரிக்காக்கு உள்ளயும் வெள்ளரிக்காய் உள்ளியம்மா. இதை எடுத்து போடாத, அதை எடுத்து போடு. சரி, ஓகே. சமையலறையில் நீ உப்பா சர்க்கரையா? சர்க்கரையும் இல்ல, புக்கரையும் இல்ல. இன்னைக்கு என்ன இது? மீன் குழம்பு. அது வந்து சிக்கனு, இது வந்து மீன். மீன் இல்ல, இது என்ன இது? பச்சை மிளகா. பச்சை மிளகா. எங்க வீட்டுல சண்டே சமையல் பார்க்கலாமா? வாங்க 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 பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. நெத்திலி மீன் வந்து கொஞ்சம் தான் இதில் போடுறேன், கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணால் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால கொஞ்சமாக குழம்புல போட்டுக்கிட்டு மீதி வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மசாலாலாம். நான் எண்ணெயில் போட்டு பொரிக்க மாட்டேன், இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிக்கலான்னு இருக்கேன். எங்கள் வீட்டு சமையல் ரெடி. என்னென்னு பார்க்கலாமா? முருங்கைக்காய் சிக்கன் போட்ட கிரேவி, கூடவே வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன், நெத்திலி மீன் குழம்பு வித்து பச்சை மிளகா, நெத்திலி மீன் ஃப்ரை, அதோட இறால் கிரேவி. இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் லன்ச்சு. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நெத்திலிக்காய் மீன் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து சூப்பரான ஸ்பெஷல் சண்டே லன்ச்சு நம்ம வீட்டில். உங்கள் வீட்டிலலாம் என்ன லன்ச்சு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரியா? மணி 2 மணி ஆகுது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.